தலையில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி ரியல் டைம்ல இங்கிலீஷ் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா பேசி பழக ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் வந்து நம்ம முதல்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறோம், ஏன் வந்து நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி மாத்தி பேசுறோம், ரெண்டாவது அது பேசினால என்ன ஆகும், மூணாவது நான் அந்த எப்படி பேசுறதை ஓவர் கம் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரைட்டாவே இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா நேச்சுரலா திங்க் பண்ணி பேசுறது தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல ஏன் வந்து நம்ம வந்துட்டு தமிழ்ல இருந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பேசுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மதர் டங் தமிழ் தான். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அதுல தமிழ் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், ஒரு ஃபீல் பண்றோம்னா தமிழ்ல தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ தமிழ் வந்துட்டு ஒரு லாங்குவேஜை தாண்டி நம்ம உடம்புல இன்கிரைண்டா, நம்ம தாட்ஸ் இன்கிரைண்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால தான் நீங்க இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நீங்க மேக்ஸ் என்ன பண்ணாலுமே தமிழ்ல முதல்ல டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல பண்ணுவீங்க. அது வந்து நேச்சுரலான விஷயம். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அது ஒரு ஃபேஸ், பிகினரான ஃபேஸ், நடக்க தான் செய்யும். இப்போ வந்துட்டு அதனால என்ன ஆகும், இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பேசும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு ஜென்ரலாவே நீங்க முதல்ல தமிழ்ல யோசிக்கணும். தமிழ்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல கட்டன் பார்க்கணும்ல. இது ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் திஸ் இஸ் an ஆப்பிள், ஓகே திஸ் இஸ் an ஆப்பிள், திஸ் இஸ் ஆப்பிளா, ஓ திஸ் இஸ் an ஆப்பிள் தான். அதுக்கப்புறம் தான் அந்த கரேஜ் எல்லாம் கொண்டு வந்து சொல்லணும். அப்போ தமிழ்ல யோசிக்கணும், இங்கிலீஷ்ல யோசிக்கணும், அது கட்டன் பார்க்கணும், கட்டன் பார்த்துட்டு அப்புறம் சொல்லணும், அதுக்கு யோசிக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு இதெல்லாம். ஒவ்வொரு வார்த்தைக்கு இதெல்லாம் பண்ணி பேசினா பேசவே முடியாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க அதுக்குள்ள நீங்க. ஸோ என்ன ஆகும்னா ஸ்லோவா இருக்குமா. ரெண்டாவது நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஓகேன்னு சொல்லிட்டு இப்படியே கத்துப்பாங்க. இப்படியே கத்துக்கும் போது என்ன ஆகும்னா they'll become a good speaker in the future. ஆனா ஸ்பீக்கர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால வந்துட்டு எப்பவுமே அந்த நேச்சுரலா பேசுற ஃபீலிங் வரவே வராது. அவங்க எப்பவுமே தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. 2 விஷயம் நீங்க பண்ணணும். நம்பர் 1, லேர்ன் யோர் தாட்ஸ் இன் இங்கிலீஷ். அதாவது நம்ம இப்போ யோசிக்கும் போது தமிழ்ல தான் யோசிப்போம் கரெக்டா. இப்போ ஒரு விஷயம் பார்க்கும்போது ஓ தட்ஸ் அ மைக், தட்ஸ் அ பென், தட்ஸ் அ கேபிள் அப்படியே யோசிக்கிறோம். இல்லை அது ஒரு கேபிள், அது ஒரு பென்னு, அது ஒரு மைக்கு அப்படியே யோசிக்கிறோம். இப்படி யோசிக்கிறத நீங்க இங்கிலீஷ்ல யோசிச்சு கத்துக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ்ல அந்த திங்க் பண்ண கத்துக்கும் போது ஜென்ரலாவே உங்க தாட் வந்துட்டு ஓ அது ஒரு பைக்கு, ஓ இட்ஸ் அ பைக், ஓ இட்ஸ் அ கார். சிம்பிளா ஆரம்பிக்கும் போது நீங்க ஜென்ரலாவே டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்க. எதுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்க? ட்ரெயின் பண்ணும்போதே இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ட்ரெயின் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன ஆகும்னா நீங்க அதுக்கப்புறம் ஜென்ரலாவே யோசிக்கும் போது கொஞ்சம் இங்கிலீஷ்ல யோசிப்பீங்க. இது எதுல ஹெல்ப் பண்ணுன்னா செகண்ட் ஸ்டெப். இது இப்போ என்ன பண்ணணும்னா லேர்ன் டு ஸ்பீக் சிம்பிள் இங்கிலீஷ். அதாவது நிறைய பேர் வந்து நான் வந்து பெருசா பயங்கரமா பேசணும், பயங்கரமா பேசி பிரயோஜனமே இல்லைங்க. சாதாரண விஷயம். ஏன் பயங்கரமா பேசணும்? நீங்க பயங்கரமா பேசினா யாருமே புரியாது. பெரிய ஸ்பீக்கர்ஸுமே சிம்பிளா தான் பேசுவாங்க. அவங்க ஆக்சென்ட்னால அவங்க பேசுறது பயங்கரமா தெரியும். ஆனா அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் சிம்பிளா. I was going to the market and I met this person and she gave me this phone and I took it home. சரி, இந்த மாதிரி சிம்பிளா தான் பேசுவாங்க. சிம்பிளா பேசும்போது தான் புரியும். சிம்பிள் இங்கிலீஷ் பேசும்போது அவங்களுக்கு புரியுமா? எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு பேசும்போது ரொம்ப ஈஸியா பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் இந்த ரூம் டிஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க சிம்பிள் இங்கிலீஷ்ல. திஸ் இஸ் அ ரிங் லைட், திஸ் இஸ் அ ட்ரைபாட், திஸ் இஸ் அ வாட்ச், திஸ் இஸ் அ கடா. இதுவே நான் காம்ப்ளெக்ஸா பேசணும்னா there is a tripod set up right in front of my face towards right little bit. There is a another tripod over right in front of me which is facing me and camera is installed in that. And I'm wearing a watch on my left hand, tied up to my left hand, and I also have a traditional kada which is worn by Indians on my right hand because I believe. So பாத்தீங்களா காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஆனா சிம்பிள். இது இதுதான் சிம்பிளா இருக்கும். சிம்பிளா பேசினா ஈஸியா இருக்கும். நம்ம சிம்பிளா பேசும்போது டிரான்ஸ்லேஷன் நடக்காது. ஸோ 2 விஷயம் பண்ணணும். லேர்ன் யோர் தாட்ஸ் இன் இங்கிலீஷ். அது ரொம்ப முக்கியம். நீங்க திங்க் பண்ண கற்றுக்கணும் இங்கிலீஷ்ல. அது எப்படி ஆரம்பிக்கலாம்னா சிம்பிளா ஆரம்பிங்க. அது ஒரு விஷயம். தட்ஸ் திஸ், தட்ஸ் அ வால், that's a bike, that's a banner, that's water, that's mud. அந்த மாதிரி சிம்பிளா ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜென்ரலாவே திங்க் பண்ண ட்ரெயின் பண்ணுவீங்க. ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப் என்னன்னா லேர்ன் டு ஸ்பீக் இன் சிம்பிள் இங்கிலீஷ். என்ன பேசணும்னாலும் சிம்பிளா பேசுறீங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஒரு உங்க ஒன் நாளை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா I woke up at 6:30 AM in the morning and then I had my breakfast and then I forgot to brush my teeth. I brushed my teeth after I had my breakfast and then I washed my hands and then I read some book and then I did some meditation and then I recorded the reel and then I'm recording the YouTube video right now. So சிம்பிளா பேசும்போது பார்த்தீங்களா, சிம்பிளா பேசும்போது நான் யோசிக்கவே இல்லை, படபடன்னு பேசிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா நான் பேசினேன். நானே பேசும்போது என் ப்ரையாரிட்டி எங்க இருக்குன்னா சிம்பிளா பேசுறமா. என்ன சிம்பிளா பேசினா ரொம்ப ஈஸியா பேசலாங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சிம்பிளா பேசுறது ரொம்ப ஈஸியா பேசலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நேச்சுரலா ஒரு மாசம் 2 மாசத்துலேயே நேச்சுரலா பேச ஸ்டார்ட் பண்ண முடியும்.
அவ்வளோதாங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.